வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ ஸ்பெஷல் வீடியோ. என்னன்னா, யூசுவலா நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்ப்போம். ஸோ போஸ்ட் மார்க்கெட், ப்ரீ மார்க்கெட் அதாவது வீக்லி அனாலிசிஸ் அதெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான வீடியோனா, அண்டர்ஸ்டாண்டிங் கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ யூசுவலா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், கேண்டில் ஸ்டிக்ங்கிற ஒரு பேட்டர்ன் வச்சு தான் நம்ம மார்க்கெட் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டுருக்கோம். ஏன் இந்த கேண்டில் ஸ்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது? அதோட பேட்டர்ன்ஸ் என்ன? கேண்டில் ஸ்டிக் ஒரு 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 டைம்லயும் ஒரு ஒரு கேண்டில் ஸ்டிக்கும் என்ன சொல்ல வருது? அதாவது அதோட சைஸ், அதோட ஷேப், அதோட பேட்டர்ன் இதெல்லாம் வச்சு மார்க்கெட் எங்க போகுதுங்கிறத அனலைஸ் பண்ண முடியுமான்னா முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ட எப்படி யூசுவலா எல்லாரும் அனலைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாப்புலரா எல்லாரும் ஃபாலோ பண்றது என்னன்னா, பிரைஸ் ஆக்ஷன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன்னா என்னன்னா, மார்க்கெட் ஒரு பிரைஸ் வந்ததுக்கப்புறம், இந்த மார்க்கெட்டோட ஆக்ஷன் எப்படி இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம இந்த பிக்சர்லயே பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம், இந்த பிரைஸ் மேல போகுமா? கீழ வருமா? ஸோ யூசுவலா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தோனே, மேல போகுதா? கீழ வருதா? அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. செகண்ட் வே என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, டூல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டோட கிராஃப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு எம்எஸ்டிஎன், எம்ஏசிடின்னு இருக்கு. அத ஆட் பண்ணுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணலாம். சப்போர்ட்டட் ரெசிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆர்எஸ்ஐ அ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதோட ரெசிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ் இருக்கு. இத ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இது டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ், பிரைஸ் ஆக்ஷன். 3வது என்னன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அதாவது அதாவது இப்ப நம்ம ஒரு ஸ்டாக்ல இருக்கோம். நிஃப்டி 50ல இருக்கோம் அப்டின்னா, நிஃப்டி 50யோட இயர்லி குரோத் எவ்வளவு? அதோட பேலன்ஸ் ஷீட் எவ்வளவு? சப்போஸ் நம்ம ஒரு சிம்பிளான ஸ்டாக்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, குவார்ட்டர்லி அனாலிசிஸ், குவார்ட்டர்லி ஒரு குவார்ட்டர் எப்படி போயிட்டுருக்கு? அதோட கேஷ் ஃப்ளோ எங்க? மார்க்கெட் எங்கெங்கலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? இப்படிங்கிற அதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிளஸ் நியூஸ். ஸோ இது 3ம் ரொம்ப பாப்புலரானவை. அதுக்கடுத்து எது கூட கம்பைன் பண்ணலாம் இத அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். சப்போஸ் இது எதுவுமே இல்லாம வெறும் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன வச்சும் மட்டுமே ட்ரேட் பண்ற ஆட்கள் நெறைய பேர் இருக்காங்க. அடுத்து என்னன்னா, நமக்கு டெப்த் ஆஃப் த மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. இந்த டெப்த் ஆஃப் த மார்க்கெட் இல்லன்னா ஆர்டர் ஃப்ளோ. ஸோ டிஓஎம் இல்லன்னா ஆர்டர் ஃப்ளோ. இது 2மே வேற ஒரு விஷயம். இது என்னன்னா, ஒரு ஒரு கேண்டில்லையும் நமக்கு இங்க குடுத்திருக்க மாரி, ஒரு ஒரு கேண்டில்லயும் எவ்வளவு கால் ஆர்டர்ஸ் இருந்திருக்கு, எவ்வளவு பையிங் நடந்திருக்கு. ஸோ எவ்வளவு செல்லிங், எவ்வளவு லிமிட் ஆர்டர்ஸ் இருக்கு. இப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்றது தான் டெப்த் ஆஃப் த மார்க்கெட். அண்ட் இது கூட சேர்ந்து என்ன 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 பண்ணுவாங்கன்னா, ஃபுட் பிரிண்ட். ஃபுட் பிரிண்ட்னா ஒரு ஒரு கேண்டில் என்ன நடந்திருக்குன்னு. டெப்த் ஆஃப் த மார்க்கெட்னா ஒரு ஒரு பிரைஸ்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா, மேல நமக்கு கால் இருக்கும். கீழ புட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் எந்தெந்த பிரைஸ்ல லிமிட் ஆர்டர்ஸ் இருக்கு. எந்தெந்த இடத்துல மார்க்கெட் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் டெப்த் ஆஃப் த மார்க்கெட் அண்ட் ஃபுட் பிரிண்ட். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுவாங்க யூசுவலா அப்டின்னா, ஒரே ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான். மார்க்கெட்டோட சைக்காலஜி. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு என்ன மாரி நடந்துட்டு இருக்கு? ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்களோட சைக்காலஜி இன்னைக்கு என்னவா இருக்கு? அப்படிங்கிறத எல்லாத்தையும் என்ன ரிலீவ் பண்ணும்னா, இந்த 5மே இந்த 5ல ஏதாவது ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும், மார்க்கெட்டோட சைக்காலஜிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டெக்னிக்கலாவே நம்ம இந்த 5மே என்ன எத எத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம் அப்டின்னா, மார்க்கெட்டோட சைக்காலஜி தான். ஸோ இந்த நீங்க 5ல எத நீங்க படிச்சாலும் சரி, மார்க்கெட்டோட சைக்காலஜிய ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு இன்னைக்கு நம்ம மார்க்கெட் சைக்காலஜி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம்னா, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வச்சு. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். அது இது ஒரு டீட்டெயிலான வீடியோ. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ முடிக்கும்போது, இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது, உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் மேல ஒரு ரொம்ப பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ நீ கண்டிப்பா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க கடைசி வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஏன் இத கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்றாங்க அப்டின்னா, அதுக்கு முன்னாடி ஏன் ஜாப்பனீஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்டின்னு சொல்றாங்கன்னா, இந்த நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கீழ இருக்க விக் இப்போ கேண்டில்ல நம்ம யூசுவலாவே என்ன சொல்லுவோம்னா, இந்த கேண்டிலோட பாடி, இந்த மேல இருக்க திரிய என்ன சொல்லலாங்கன்னா, கேண்டிலோட விக்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கேண்டிலோட விக்க தான் நம்ம இங்க ரெப்ரசன்ட் பண்றோம். ஸோ இது ஒரு பாடி கேண்டிலோட பாடி. இது ஒரு மேல இருக்க விக். இது கீழ இருக்க விக். ஸோ யூசுவலாவே கேண்டில் தயாரிக்கும்போது மேலேயும் கீழேயும் விக் இருக்கத்தான் செய்யும். ஸோ அத கீழ இருக்கிறத கட் பண்ணிருவாங்க. மேல இருக்கிறத வச்சுக்குவாங்க. ஸோ அதனால தான் இத கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்றாங்க. ஏன் ஜாப்பனீஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்றாங்க அப்டின்னா, ஜப்பான்ல தான் இத ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஜப்பான்ல பண்டை மாற்று முறை இருந்துச்சு. ஸோ அப்ப இருக்கும்போதே இவங்க ஒரு மார்க்கெட் பேட்டர்ன் எப்படி அனலைஸ் பண்றதுங்கிறத கண்டுபிடிச்சு, அவங்க ஃபாலோ பண்ணது தான் இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது. அதாவது இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ல 3 விஷயம் நல்லா நமக்கு தெரிஞ்சுக்கும். ஒண்ணு எந்த இடத்துல பிரைஸ் இருந்துச்சு. அதாவது ஓப்பனிங் எங்க பிரைஸு, குளோசிங் எங்க பிரைஸ். இது ஃபர்ஸ்ட்டு விஷயம். மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேல போயிருக்கு, மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழ வந்திருக்கு. இது 2வது விஷயம். அடுத்து இந்த கேண்டிலோட கலர வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா,
மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டா? மார்க்கெட் பியரிஷ் மார்க்கெட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கு. நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரூ. 10ன்னு வச்சுக்குவோம். ஸோ ரூ. 10ல மார்க்கெட் ஓப்பன் ஆயி, ஆனா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக். அந்த 5 நிமிஷத்துல மார்க்கெட் இந்த ரூ. 10ங்கிற அந்த வேல்யூலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 5 மாறி, திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த 5 நிமிஷத்துல மேல மேல போயி ஒரு ரூ. 15ல முடிஞ்சிருக்கு. குளோஸ் ஆயிருச்சு. 5வது நிமிஷத்தோட எண்டுல. ஆனால், அதுக்கு நடுவுல ரூ. 20 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து கேண்டில் ஸ்டிக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன பிரைஸ், மார்க்கெட் குளோஸ் ஆன பிரைஸ். அப்போ ஒரு டைம் ஃப்ரேம்ல தான் நம்ம வச்சிருப்போம். 2 மினிட்ஸ் கேண்டில், 5 மினிட்ஸ் கேண்டில், 15 மினிட்ஸ் கேண்டில்னு. அப்போ அந்த டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஹைக்கு போச்சு, மார்க்கெட் எவ்வளோ தூரம் லோக்கு போச்சுன்னு சொல்லலாம். இப்போ ஓப்பன் ஆனத விட மேல குளோசிங் இருக்கு. அதாவது ஓப்பனிங் அண்ட் பிரைஸ் ரூ. 5யும் க்ளோஸ் ஆன பிரைஸ் ரூ. 15யுமா இருந்துச்சுன்னா, அது வந்து கிரீன் கேண்டில்ன்னு சொல்லலாம். இல்லன்னா ஒரு ஒயிட் கேண்டில். ஸோ நீங்க கேண்டிலோட கலர்ஸையும் நெறைய ஈஸியா மாத்திக்கலாம். அப்போ இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட் மேல இருக்கிற மார்க்கெட்ன்னு சொல்ல முடியும். நம்ம வந்து எக்ஸாக்ட்டான பிரைஸ் பார்க்காம. சப்போஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது ரூ. 5ல சரி. ஓப்பன் ஆனது ரூ. 15ல. ஆனா முடிஞ்சது குளோஸ் ஆனது ரூ. 5ல அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் என்ன ஆகும்? பியரிஷ் மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. பியரிஷ் மார்க்கெட்னா மார்க்கெட் கீழ போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இதுதான். அப்போ இந்த கேண்டிலோட பார்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து கேண்டிலோட பாடி, கேண்டிலோட மிடில் போர்ஷன் அதாவது கேண்டிலோட சென்டர் பாடியோட சென்டர் எங்க இருக்குங்கிறது 2. 3வது இந்த மேல இருக்கிறத விக்ன்னு சொல்லலாம், ஷேடோன்னு சொல்லலாம். அப்போ 1 வந்து இந்த கேண்டிலோட பாடி, 2வது வந்து கேண்டிலோட மிடில் போர்ஷன், 3வது வந்து கேண்டிலோட ஷேடோஸ். ஸோ மேல இருந்தா அப்பர் ஷேடோ, கீழ இருந்தா லோவர் ஷேடோ. இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கேண்டிலோட அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, இந்த கலர்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கும் அண்ட் பார்க்கறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறனால, நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கேண்டில்ஸா யூஸ் பண்ண போறோம். அப்போ புல்லிஷ் கேண்டில் அதாவது மார்க்கெட் வந்து கிரீன் கேண்டிலுக்கு நான் வந்து வெள்ள கலர்ல இருக்கிறதும், அதே மாரி பேரிஷ் கேண்டில் மார்க்கெட் கீழ போச்சுன்னா, கருப்பா இருக்கிறதும் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுதான். ஸோ சேம் தான். ஓப்பன், குளோஸ், ஹை, லோ இது சேம். அதே மாரி ஓப்பன், குளோஸ், ஹை, லோ. ஸோ ஓப்பன், குளோஸ், ஹையும், லோவும். ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் புல்லிஷ்ன்னு சொல்றாங்க? ஏன் பியரிஷ்ன்னு சொல்றாங்க? ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷ்ன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு புல்லா கன்சிடர் பண்றாங்க. அதாவது ஒரு காளமாடு. காளமாடுக்கு கொம்பு இருக்கும். ஸோ அந்த புல்லுக்கோட கொம்பு வந்து மேல ஃபேஸ் பண்ணி இருக்கும். அப்போ இதோட ஸ்ட்ரென்த் காளமாடோட ஸ்ட்ரென்த் எங்கன்னா, இந்த கொம்புல தான் அதிகம். அப்போ மார்க்கெட் மேல போறது புல்லிஷ்ன்னு சொல்றாங்க. இது வந்து ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்றாங்க. ஏன் புல் எடுத்துக்கிட்டாங்க? மத்ததுக்கெல்லாம் கொம்பே இல்லையான்னா, அப்படிலாம் கிடையாது. ஏதோ ட்ரெடிஷனலா சொல்றாங்க. இதுக்கான காரணம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, கீழ கமெண்ட்ல போடுங்க. ஸோ தட் எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். பியரிஷ்ன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த பியர் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நகத்தெல்லாம் நல்லா பதிச்சிருக்கும். அப்படிங்கும்போது மார்க்கெட் உள்ள அமுங்குறதா அர்த்தம். அப்போ மேல போறதுக்கு இந்த கொம்போட ஸ்ட்ரென்த்த வந்து மேல போறதையாவும், அதே மாரி உள்ள அமுங்குறத பியரிஷ் மார்க்கெட்டாவும் சொல்லுவாங்க. ஸோ இதான் புல்லிஷ் அண்ட் பியரிஷ். ஸோ புல்லிஷ்க்கு யூசுவலா கிரீன் கலர்ல இருக்கும். பியரிஷ்க்கு ரெட் கலர்ல இருக்கும். இதுதான் வந்து மார்க்கெட்டோட டெர்மினாலஜி. இப்ப வந்து நான் முக்கியமா இப்ப நம்ம சொல்லப் போறதுல வந்து, இதோட பேர நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அண்ட் இதோட சைக்காலஜி ஏன் அந்த கேண்டில் அப்படி ஒரு ஷேப்ல ஃபார்ம் ஆயிருக்கு? அப்படி ஃபார்ம் ஆனா என்ன அர்த்தம்? அப்படிங்கிற சைக்காலஜிய மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேர வந்து 2வது விஷயமா ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி. சப்போஸ் பேர மறந்துட்டாலும் அதோட சைக்காலஜி ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. பட் பேர ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். சோ தட் நமக்கு வந்து யார்ட்டயாவது எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போதோ, இல்ல நமக்கே ஞாபகம் இருக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சாரி நான் வந்து ஏன் இந்த வீடியோ ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்கு அப்டின்னா, 1 வந்து என்னால தமிழ்ல எனக்கு டைப் பண்ண தெரியாது. ஸோ அது அது ஒரு காரணம். 2வது கன்டென்ட்ஸ் எல்லாம் நெறையா வந்து எடுக்கும்போது இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அண்ட் டெர்மினாலஜிஸ்லாம் எனக்கு வந்து தமிழ்ல தெரியாது. தமிழ்ல இருக்கும் கண்டிப்பா எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஃபுல் கன்டென்ட் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. நான் எக்ஸ்ப்ளைன் பண்றது, சொல்றதெல்லாம் தமிழ்ல இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு கேண்டிலோட சைஸ். ஃபர்ஸ்ட்டு ஒரு கேண்டில் வந்து பெருசா இருக்கு. இல்ல கேண்டில் சின்னதா இருக்கு. அப்டின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட்டு. ஸோ அப்போ கேண்டில் இங்க நார்மலான கேண்டில் இப்படி. ஓப்பனிங் அண்ட் குளோஸ் இப்படி இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன கேண்டில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இதோட பாடி என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா, இதோட பிரைஸ் அதிகமா மூவ் ஆகல. விக்கும் ஸ்மாலா இருக்கு. பாடியும் ஸ்மாலா இருக்கு. சப்போஸ் இப்போ வந்து ஒரு கேண்டில் வந்து ஒரு 2 கேண்டில கம்பேர் பண்ணும்போது, இந்த கேண்டில விட இந்த கேண்டில் பெருசா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இங்க வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட வாலடைலிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஆக்டிவிட்டி. இந்த பிரைஸ்லயும் வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இந்த பிரைஸ்லயும் வாங்குறதுக்கு ஆள்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆயிட்டே இருக்கு. அதே இது ஸ்மால் கேண்டில்னா என்ன அர்த்தம்னா,
இந்த பிரைஸ் மேலேயும் போகல, கீழயும் போகலன்னா, அந்த ஆக்டிவிட்டி, வாலடைலிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ, ஒரு பாடி வந்து லாங்கா இருக்கு அப்படின்னா, அதோட பாடி வந்து அதாவது இப்போ சப்போஸ் புல்லிஷ் கிரீன் கேண்டில் புல்லிஷ் வந்து இருக்குன்னா, இதோட செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது பையிங் பிரஷர். சப்போஸ் இங்க லாங்கா இருக்கு, பெருசா இருக்கு அப்படின்னா, இதோட செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ, அப்போ கேண்டிலோட ஷேப்ப வச்சு 2 கேண்டிலையும் கம்பேர் பண்ணும்போது, அதோட பிரைஸ் டிஃபரன்ஸஸ் கம்மியா இருக்கு. அதாவது பாடி மட்டும் இல்ல, விக்கும் மேல இருக்க இந்த ஷேடோவும் சேர்த்து குட்டியா இருக்கு அப்படின்னா, அதோட வாலடைலிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இதுதான். ஸோ, அப்போ இத தான் நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் பாடி சின்னதா இருக்கு. பட் வந்து ஷேடோஸ் பெருசா இருக்கு. இல்ல விக் பெருசா இருக்கு அப்படின்னா, என்ன அர்த்தம்னா, இங்க வந்து எந்த பக்கம் பிரஷர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது நம்ம முன்னாடி இருக்க கேண்டில்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பாடி பெருசா இருக்கு. அண்ட் அதுக்கு ப்ரொபோர்ஷனலா விக் இருக்கு. அதே மாரி தான் இங்க பாடி சின்னதா இருக்கு. அதுக்கு ப்ரொபோர்ஷனலா சின்ன பாடிங்கிறனால சின்ன விக். அதாவது பிரைஸ் மூவ்மெண்ட். ஆனா நம்ம இப்போ அடுத்த இதுல பார்க்குறது என்னன்னா இதோட ஷேடோஸ். முன்னாடி வந்து பாடி சைஸ மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம். இப்ப இதோட ஷேடோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலன்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது இங்க. இது பியரிஷ் கேண்டில், ரெட் கேண்டில். அதாவது அப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது இங்க, குளோஸ் ஆனது இங்க. ஆனா ஏன் இதோட கேண்டில் இதோட விக் மட்டும் பெருசா இருக்கு அப்டின்னா, ஸோ ஓப்பன் ஆனோனே நம்ம பையர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, மார்க்கெட்ட மேல கொண்டு போய் பிரைஸ் இவ்ளோ தூரம் வச்சுட்டாங்க. அப்போ இங்க வரைக்கும் மேல இந்த விக்கோட மேல கேண்டில்ல வச்சப்போ என்ன அர்த்தம்னா, இங்க பையர்ஸ் வந்து அந்த பிரைஸ வந்து மேல ஏத்திட்டு போனாங்க. ஆனால் ஆனா அட் த எண்ட் ஆஃப் 5 நிமிஷத்துல என்னன்னா, நம்ம செல்லர்ஸ் அதிகமா பவர் எடுத்து, ஸோ ஓப்பனிங் பிரைஸ விட குளோசிங் பிரைஸ் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான். ஸோ பையர்ஸ் வந்து மேல போறதுக்கான முயற்சி எடுத்தாங்களே ஒழிய, ஆனா அதோட செல்லிங் பிரைஸ் அதோட எண்ட் பாயிண்ட் எங்க இருக்குன்னா, இங்க இருக்கு. விச் மீன்ஸ் அதாவது பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்க ட்ரை பண்ணாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த மார்க்கெட், எண்ட் ஆஃப் த டைம் ஃப்ரேம்ல என்னாச்சுன்னா, செல்லர்ஸ் ஸ்ட்ராங் ஆகி மார்க்கெட் கீழ வந்துருச்சு. இதனால தான் நம்மளோட இங்க மேல ஷேடோ இருக்குல்ல, இந்த ஷேடோ வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஸோ அதே மாரி இப்ப ரிவர்ஸா மார்க்கெட் வந்து சப்போஸ் இங்க ஆரம்பிச்சிருக்கு. இதான் ஸ்டார்ட்டிங் பிரைஸ் அண்ட் குளோசிங் பிரைஸ் இங்க. ஸோ ஓப்பனிங் பிரைஸ்லேருந்து செல்லர்ஸ் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, மார்க்கெட் இப்படி டவுன் சைடு இழுத்துட்டு போயிருந்திருக்காங்க. ஆனா, அட் த எண்ட் ஆஃப் த டைம் ஃப்ரேம்ல என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் வந்து மேல குளோஸ் ஆயிருக்கு. அப்படின்னா, இந்த இந்த மாரி ஒரு நமக்கு வந்து ஒரு கிரீன் கேண்டில் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் வந்து இங்க இருந்து செல்லர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு கீழ கொண்டு போயிருக்காங்க. ஆனா என்ன பண்ணியிருக்காங்க, அட் த லாஸ்ட் மொமெண்ட்ல பையர்ஸ் வந்து செல்லர்ஸ விட ஸ்ட்ராங் ஆயி மார்க்கெட்ட மேல கொண்டு போயிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல மேல ஒரு சின்ன பாடி, அதே மாரி அதுக்கு கீழ ஒரு லாங் விக் இருக்கு. அப்படின்னா, அதுக்கு பேர் லாங் ஷேடோ. அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, பியரிஷ் கேண்டில் மேல போப்போதுன்னு அர்த்தம். சாரி புல்லிஷ் கேண்டில் மேல போப்போது. அதுக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயி, இங்க குளோஸ் ஆகுது. ஸோ, ஆனா மேல தான் நமக்கு வந்து லாங் டெயில் இருக்கு. இல்லன்னா விக் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழ போப்போது. பியரிஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். ஸோ, இதுதான் மார்க்கெட் சைக்காலஜி. அண்ட் நம்ம அடுத்து முக்கியமான பிரைஸ் பார்க்க வேண்டியது என்னன்னா, பியரிஷ் என்கல்ஃபிங். இது வந்து ரொம்ப முக்கியமானது. முன்னாடி எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கேண்டிலோட ஷேப் அண்ட் சைஸ வச்சு பார்த்தோம். ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா, மார்க்கெட்டோட அதாவது 2 கேண்டில் வந்தா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப நம்ம இங்க பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் பாடியும், அத தாண்டி நமக்கு வந்து ஒரு ரெட் கேண்டில் இல்லைன்னா ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து பியரிஷ் என்கல்ஃபிங்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பியரிஷ் என்கல்ஃபிங்ல முக்கியமானது பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரைஸ் ஆஃப் த ஸ்மால் பாடி இருக்குல்ல, அது வந்து நம்மளோட பியரிஷ் என்கல்ஃப் பண்ண கேண்டிலுக்கு உள்ள இருக்கணும். சப்போஸ் இங்க மேல இருக்கு அப்படின்னா கிடையாது. ஸோ இதோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கண்டிப்பா இந்த இந்த பாடிக்குள்ள இருந்தா தான் இதுக்கு பேர் பியரிஷ் என்கல்ஃபிங் சொல்லுவாங்க. ஸோ அதே இப்ப என்ன பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் இப்படி தான் சார்ட்ல இருக்கும். அண்ட் இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் கீழ வரதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்ப இந்த மாரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா, மார்க்கெட் என்ன பண்ணலாம்? இங்க இருந்து கீழ வரலாம். ஏன்? ஆனா எல்லா தடவையும் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எப்படி வொர்க் ஆகுங்கிறத நம்ம பெட்டரா கொஞ்சம் கணிக்க முடியும். இப்போ நம்ம கணிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கணும்னா, நான் முன்னாடி சொன்ன அந்த 5மே இண்டிபெண்டன்ட்டா வேல பார்க்காம, அதுல 2 நீங்க சேர்த்துக்கணும். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னையும், நீங்க வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்ல கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னையும், பிரைஸ் ஆக்ஷனையும் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாரி ஏதாவது மினிமம் ஒரு 2 விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மார்க்கெட் இங்க வந்துட்டே இருந்துச்சு.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் நடந்திருக்கு. அண்ட் பியரிஷ் என்கல்ஃபிங் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து கீழ வந்துருச்சு. ஸோ இதுதான் பியரிஷ் என்கல்ஃபிங்கிறதுக்கான முக்கியமான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அப்போ நீங்க ட்ரேட் பண்ணும்போது, மார்க்கெட் சப்போஸ் நீங்க லாங் பொசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, மார்க்கெட் இங்க இருந்து மேல போயிட்டே இருக்கும்போது, இந்த மாரி ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்துருச்சு. அப்போ இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன்ல நம்ம முக்கியமானது மார்க்கெட் சைக்காலஜி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மால் பாடியில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம சைஸ் பார்த்தோம். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவலா இருந்திருக்காங்க. பிரைஸ் வந்து அதே மாரி மேல போல. வாலடைலிட்டி கம்மியா இருக்கு. ஏன் வாலடைலிட்டி கம்மியாகுது? நெறைய பேர் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ் ரேஞ்ச்லருந்து மேல போகாது. அப்படிங்கிறனால பையிங் பிரைஸும், செல்லிங் பிரைஸும் அதே மாரி ஓப்பன் இல்லன்னா குளோஸ். இது 2மே ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஒரே பிரைஸ்ல இல்ல, பக்கத்துல. அப்ப இப்படி இருக்கும்போது, இந்த ஸ்மால் கேண்டில் வரும்போதே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? நம்ம ஷேப் ஆஃப் த கேண்டில்ல இதோட வாலடைலிட்டி கம்மி. ஏன் வாலடைலிட்டி கம்மி ஆகுது? ஏன் பிரைஸ் மூவ்மெண்ட் ஆகல? அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி வந்திருக்கணும். 2வது, அப்போ இந்த சின்ன கேண்டில்க்கு அப்புறம் ஒரு ஆப்போசிட் கலர்ல ஒரு கேண்டில் வந்திருக்கு. பியரிஷ் என்கல்ஃபிங்கா இங்க வந்திருக்கு. அப்படிங்கும்போது, இப்ப இங்க வந்து ஒரு கிரீன் கேண்டிலா இருக்கும். அத தாண்டி ஒரு ரெட் கேண்டில். இந்த ரெட் கேண்டிலோட ஓப்பன் அண்ட் குளோஸ் வந்து கண்டிப்பா அதுக்கு முன்னாடி இருக்க சின்ன கேண்டில மொத்தமா என்கல்ஃபிங்னா மொத்தமா அப்படியே முழுங்கிர்றதுன்னு அர்த்தம். அது மாரி மொத்தமா கவர் பண்ணிருச்சுன்னா, இதுக்கு பேர் பியரிஷ் என்கல்ஃபிங். ஏன் ஏன் இந்த இடம் வந்ததுக்கப்புறம் பியரிஷ் என்கல்ஃபிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் லாங் பொசிஷன் எடுத்திருக்கீங்கன்னா, கண்டிப்பா குளோஸ் பண்ணணும். இல்ல, இந்த கேண்டிலுக்கு அடுத்து நீங்க வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து லாங் பொசிஷன்னா நீங்க குளோஸ் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணணும். இல்ல நீங்க ஷார்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துலருந்து நீங்க பொசிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஒரு வாலட்டிலிட்டி கம்மியாயிட்டு, அடுத்த கேண்டில்ல பாருங்க, நம்ம செல்லர்ஸோட வாலட்டிலிட்டி அதிகமாயிருச்சு. பையர்ஸ் வந்து பிரைஸ் இதுக்கு மேல கொண்டு போக முடியல. இப்படிங்கிற ஒண்ணு தான் பியரிஷ் என்கல்ஃபிங். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்னது? புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ, இப்போ புல்லிஷ் என்கல்ஃபிங்க்கு என்ன நடந்திருக்கணும்? ஒரு சின்ன கேண்டில் ஒண்ணு ஃபார்ம் ஆகணும். அது வந்து புல்லிஷ் கேண்டிலா இருக்கணும். ரெட் கேண்டிலா இருக்கணும். அந்த ரெட் கேண்டிலுக்கு அடுத்து நமக்கு என்னன்னா, ஒரு பெரிய கிரீன் கேண்டில் அத முழுசா சாப்பிட்டுருக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, இதோட ஓப்பனிங், குளோசிங் இங்க. இதோட ஓப்பனிங் இங்க, குளோசிங் இங்க. அப்போ இந்த ஓப்பனிங் அண்ட் குளோசிங்க மொத்தமா இந்த கேண்டில் வந்து சாப்பிட்டுருச்சு. இதான். அப்போ இதோட என்ன அர்த்தம் அப்டின்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து வாலட்டிலிட்டி கம்மியாயிருச்சு. ஸோ, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் 2 பேத்தோட வாலட்டிலிட்டியுமே கம்மியாயிடுச்சு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்க வந்து பையர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டோட ஓப்பனிங் பிரைஸ விட குளோசிங் பிரைஸ் அதிகமாயிருச்சு. ஸோ இதுல நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பியரிஷ் என்கல்ஃபிங்லயும், புல்லிஷ் என்கல்ஃபிங்லயும் சம்டைம்ஸ் கேண்டிலோட கலர் முக்கியம் இல்ல. எனக்கு இங்க சின்ன ஒரு ரெட் கேண்டில், அடுத்து வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில் இருந்தாலுமே, இது வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங்க ஒரு சிக்னிஃபை பண்றது தான். ஸோ ஸோ இதுல வந்து கலர் ஆஃப் த பாடி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன இருக்கணும்னா, இந்த பேட்டர்ன் தான் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல நமக்கு வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங்கா நடந்திருக்கு. ஆனா, எவ்ரி டைம் வந்து கலர் சேமா இருக்கணும்னு இல்ல. இங்க வந்து மார்க்கெட்டோட சைக்காலஜி அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சில கேஸஸ்ல கலர் வந்து ஒரே கலரா இருக்கும். மார்க்கெட் ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஆயிரும். ஸோ, அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ, கலர் வந்து ஆப்போசிட்டா இருந்தா நல்லது. சப்போஸ் ஆப்போசிட்டா இல்ல என்றால், மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல இருந்திருக்கு. சப்போஸ் இந்த வந்து பியரிஷ் என்கல்ஃபிங்கோ, புல்லிஷ் என்கல்ஃபிங்கோ நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா ரிவர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இப்ப நமக்கு இந்த எக்ஸாம்பிளோட சார்ட்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கிருந்து ஃபால் ஆயிட்டே வந்திருக்கும். அண்ட் இந்த இடத்துல நமக்கு எந்த பேட்டர்னும் வரல. ஆனா இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட வாலடைலிட்டி கம்மியாயிட்டே வந்திருக்கு. கம்மியாயிட்டே வந்து இங்க ஒரு சின்ன கேண்டில். அந்த சின்ன கேண்டில தாண்டி என்ன நடந்திருக்கு? ஒரு பெரிய கேண்டில் வந்திருக்கு. அண்ட் பெரிய கேண்டிலோட ஓப்பனிங் அண்ட் குளோசிங் வந்து சின்ன கேண்டில்ல ஃபுல்லா கவர் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த பேட்டர்னுக்கு பேரு புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ என்கல்ஃபிங் 2 விதமா இருக்கலாம். ஒண்ணு வந்து புல்லிஷ் மேல போறது, இல்லன்னா பியரிஷ் கீழ வரதா இருக்கலாம். இப்ப நம்ம அடுத்த பேட்டர்ன் பார்த்தோம்னா, டாஜி கேண்டில்னு அர்த்தம். இந்த டாஜி கேண்டில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கேண்டில்ல என்ன நடக்குது? இந்த டாஜில என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்டின்னா, ஓப்பனிங் பிரைஸும், குளோசிங் பிரைஸும் ஒரே கேண்டிலா தான் இருக்கணும். நம்ம முன்னாடி இருக்க சார்ட்ல நம்ம போய் பார்த்தோம்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டாஜி கேண்டில் இருக்கும். இங்க எங்கேயாவது டாஜி கேண்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பெருசா இல்ல. ஏன்னா இந்த இடத்துலலாம் ஒரு சின்ன பாடி இருக்கு. இந்த சின்ன பாடி. மேபி நம்ம இந்த கேண்டில வந்து டாஜி கேண்டிலா கன்சிடர் பண்ணலாம். பட் அதுவுமே டாஜியா கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் இல்ல. டாஜி கேண்டில்ல என்ன நடந்திருக்கும் அப்டின்னா, ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். ஒரு சிலுவ போட்ட மாரி இருக்கும். கிராஸ் போட்ட மாரி. அதாவது
மேல ஹையஸ்ட் பிரைஸ், கீழ லோவஸ்ட் பிரைஸ் அண்ட் ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பிரைஸ் சேமா இருக்கும். பக்கத்துல இருக்காது. சேமா இருக்கும். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, மார்க்கெட்டோட பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் 2 பேருமே வந்து எந்த பக்கம் மார்க்கெட் போகுங்கிறது தெரியாது 1. 2வது 2 பேரும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்காங்க. ஸோ இந்த டாஜி கேண்டில் என்ன சொல்லுதுன்னா, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல ஆயிட்டாங்க. சப்போஸ் வந்து மார்க்கெட் மேல போயிட்டுருக்கு. அப்போ மார்க்கெட் இந்த இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. மார்க்கெட் மேல போயிட்டுருக்கு. அப்போ மேல போயிட்டு இருக்கும்போது இந்த பாயிண்ட்ல பையர்ஸ் தானே அதிகமாயிட்டே இருக்காங்க. ஏன் செல்லர்ஸ் அதிகமாறாங்கன்னா, இந்த இந்த பாயிண்ட் இந்த பிரைஸ் ரீச் ஆனோனே பையர்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. மார்க்கெட் இதுக்கு மேல போறது கஷ்டம். அப்படிங்கிறனால அவங்களோட ஸ்ட்ரென்த்த குறைச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரென்த் குறைஞ்ச ஸ்ட்ரென்த் எவ்வளோக்கு ஈக்குவல் ஆயிருச்சுன்னா, செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவல் ஆயிருச்சு. அதுதான் இந்த டாஜி கேண்டிலோட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அப்போ இந்த டாஜி கேண்டில் வந்து புல்லிஷ் சைட்லயும் இருக்கலாம், பேரிஷ் சைட்லயும் இருக்கலாம். ஒரு அப் ட்ரெண்ட்ல டாஜி கேண்டில் வந்துச்சுன்னா, பேட்டர்ன் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஒரு டவுன் ட்ரெண்ட்ல டாஜி கேண்டில் வந்துச்சுன்னா, பேட்டர்ன் வந்து ரிவர்ஸ் ஆகி மேல போகுதுன்னு அர்த்தம். அப்போ புல்லிஷ்லயும் வரலாம், பியரிஷ்லயும் வரலாம். ஸோ டாஜி கேண்டில் வந்தாவே இந்த ஒரு சைக்காலஜி, அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் ஈக்குவலா இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் இன்னொன்னு, இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல நமக்கு என்னன்னா, ஜஸ்ட் அத மட்டும் வச்சு கம்பைன் பண்ண முடியாது. இட் இஸ் லைக்லி டூ ரிவர்ஸ். சப்போஸ் இந்த சென்டென்ஸ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டாஜி கேண்டில்ங்கிறது எத இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்க்கெட் இஸ் லைக்லி டூ ரிவர்ஸ்ங்கிறது இருக்கு. நான் எப்பயுமே சொன்னேன், மார்க்கெட் வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன வச்சு மட்டும் டிசைட் பண்ண முடியாது. பிளஸ் இது கூட சேர்ந்து நம்ம ஏதாவது சேர்த்துக்கணும். பிரைஸ் ஆக்ஷன் இல்லன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது ஏதாவது சேர்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், பெட்டர் ப்ரிசைஸ்டா இருக்கும். இப்போ வந்து இந்த டாஜி கேண்டில் மாரியே இன்னொரு கேண்டில் இருக்கு. இதுக்கு பேர் என்னன்னா, டிராகன் ஃப்ளை டாஜின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முன்னாடி இருந்த டாஜிக்கும், இந்த டாஜிக்கும் என்ன டிஃபரன்ஸு? முன்னாடி இருந்த டாஜில என்னன்னா, மார்க்கெட்ல இந்த பக்கம் மேல ஒரு விக் இருந்துச்சு. சிலுவ மாரி இருந்துச்சு. ஆனா இது பார்த்தீங்கன்னா, ஷேப்ல இருக்கு. அதாவது ஹையஸ்ட் பிரைஸ் எந்த இடத்துல இருக்கோ, அங்க தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அங்க தான் மார்க்கெட் க்ளோஸும் ஆச்சு. அப்படிங்கும்போது, இது வந்து புல்லிஷ் கேண்டில். ஸோ டாஜில இப்போ நடுவுல நடுவுல இருந்துச்சுன்னா, அதுக்கு பேரு டாஜி. இந்த டாஜியே வந்து புல்லிஷா இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாரி மேல இருக்கும். அப்போ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவல் பவர்ல தான் இருக்காங்க. ஆனால் என்னன்னா, பிரைஸ் இஸ் மூவிங் அப். ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட வால்யூம் சேமா இருக்கே தவிர, அவங்களோட பிரைஸ் வந்து மேல போயிருந்திருக்கு. அப்படிங்கிறனால தான் ஓப்பனிங் பிரைஸும், குளோசிங் பிரைஸும் சேமா இருக்கு. அது எங்க இருக்குன்னா, கேண்டிலோட டாப்ல இருக்கு. ஸோ இந்த மாரி கேண்டில்ஸ் பார்க்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க என்ன முடிவு பண்ணலாம், மார்க்கெட் மேல போகும்னு. ஸோ நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இந்த டிராகன் ஃப்ளை டாஜி வந்து புல்லிஷ் கேண்டில் பேட்டர்ன். அண்ட் இது எப்போ ஃபார்ம் ஆகுதோ, அப்போ வந்து புல்லிஷ்க்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் நெறையா இருக்கு. இந்த லாங் டெயில் என்ன சொல்லுது அப்படின்னா, தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பையர்ஸ் அண்ட் தேர் அட்டெம்ப்ட் டூ புஷ் தி மார்க்கெட். ஸோ பையர்ஸ் வந்து கீழ ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, நம்மளோட செல்லர்ஸ் வந்து கீழ புஷ் பண்ண ட்ரை பண்ணத பையர்ஸ் மார்க்கெட் மேல கொண்டு போயிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டிராகன் ஃப்ளை டாஜி வந்திருக்கும். அப்போ என்னதான் அந்த டிராகன் ஃப்ளை டாஜி வந்து ரெட் கேண்டிலா இருந்தாலும், அதாவது புல்லிஷ் கேண்டிலா இருந்தாலும், அதோட பொசிஷன் ஆஃப் டாஜில வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகப்போது. நம்மளோட பையர்ஸ் வந்து மேல மார்க்கெட்ட புஷ் பண்ணிட்டாங்க, செல்லர்ஸ விட அப்படிங்கிறது தான் இந்த டாஜில நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பியரிஷ் கேண்டில். அப்போ இந்த டாஜியோட பியரிஷ் கேண்டில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கிரேவ் ஸ்டோன். கிரேவ் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அதே மாரி பியரிஷ் டாஜின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏன் கிரேவ் ஸ்டோன்னு சொல்றாங்கன்னா, யூசுவலா அந்த கல்லறைக்கெல்லாம் முன்னாடி பெருசா இந்த இதே இதே மாரி ஒரு சதுரம் வச்சு, அதுக்கு மேல இந்த பக்கம் ஒரு ஒரு ஏதாவது ஒண்ணு நட்டு வச்சுருவாங்க. அவங்க பேரெல்லாம் போட்டு என்னென்னங்கிறதெல்லாம் வச்சுருவாங்க. ஸோ இத வந்து நம்ம பியரிஷ் டாஜி கேண்டில்னு சொல்லலாம். இல்லன்னா கிரேவ் ஸ்டோன் கேண்டில்னு சொல்லலாம். அப்ப இந்த கிரேவ் ஸ்டோன் கேண்டில்ல ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பிரைஸ் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். ஆனால் இதோற்கு டெயில் எங்க இருக்கும்னா மேல இருக்கும். அப்போ இது என்ன சொல்ல வரும்னா, மார்க்கெட்ல செல்லர்ஸ் அதிகமாகி அதோட பொசிஷன கீழ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆச்சு. அண்ட் குளோஸ் ஆனதும் அதே இடத்துல தான். ஆனா பையர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் மேல கொண்டு போக. பட் அவங்களோட வால்யூம்ஸ் அதிகமா இல்லாதனால, அவங்க கீழ புஷ் பண்ணி ஆல்மோஸ்ட் இதோட பியரிஷ் கேண்டிலா வந்துருச்சு. ஸோ அப்ப இதோட கேண்டிலோட இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஸோ த புல்ஸ் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க அவங்க மொமெண்டம. ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த மாரி கிரேவ் ஸ்டோன் கேண்டில் வந்துச்சுன்னா, இதுக்கோட அர்த்தம். அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. மார்க்கெட் இப்படி மேல வந்துட்டே இருந்துச்சு. இங்க வந்து ஒரு டாஜி வந்துச்சு. அப்ப இந்த டாஜி வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவல்ல இருக்காங்கன்னு. ஆனா பாருங்க இந்த டாஜில மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகல. ஓகே.
இந்த டாஜில மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சா? ஆகல. மேபி இந்த டாஜிலயோ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கலாம். அப்போ மார்க்கெட் இதுக்கு மேல போனதுக்கப்புறம் பெர்ஃபெக்ட்டா ஒரு இன்வெர்டட் டி ஷேப் மாரி இருக்கு. அதாவது ஒரு கிரேவ் ஸ்டோன் கேண்டில் மாரி இருக்கு. அப்ப இந்த கிரேவ் ஸ்டோன் கேண்டில்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. நான் சொன்னேன். சப்போஸ் இந்த இடத்துல போயிட்டு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மேபி இந்த இடத்துல இருந்திருக்கலாம். அதனால தான் மார்க்கெட் இங்க போயிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது டாஜி கேண்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்னுக்கு நமக்கு வந்து 3 கேண்டில் வேணும். இதுக்கு முன்னாடி நமக்கு பார்த்ததெல்லாம் 2 கேண்டில் தான். ஸோ மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கன்சிஸ்ட் ஆஃப் அ புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ மார்னிங் ஸ்டார் கேண்டில்னா புல்லிஷ் கேண்டிலா மாறும். அதாவது மார்க்கெட் மேல போறதுக்கானது. அப்போ இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்னோட ஃபர்ஸ்ட் கேண்டில் என்னவா இருக்கணும்னா, ஒரு பியரிஷ் கேண்டிலா இருக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஒரு ஒரு கேண்டில் இருக்கணும். அண்ட் அந்த சின்ன கேண்டில் வந்து புல்லிஷாவும் இருக்கலாம், பியரிஷாவும் இருக்கலாம். அதாவது ரெட் கேண்டிலாவும் இருக்கலாம், கிரீன் கேண்டிலாவும் இருக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பியரிஷ் கேண்டில். அதுக்கு அடுத்து ரெட் ஆர் கிரீன் கேண்டில். ஆனா, அதோட பாடி வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்துச்சுல்ல, அத விட கொஞ்சம் பெருசா நம்மளோட 3 கேண்டில் வந்திருக்கணும். ஸோ, அப்ப இந்த 3 கேண்டில் இருக்கும்போது, 3 கேண்டில் தான் சிக்னிஃபைஸ் என்ன பண்ணுதுன்னா, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு. இதோட மார்க்கெட் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இந்த பொசிஷன்ல மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல தான் இருந்திருக்கு. அண்ட் இந்த செகண்ட் கேண்டில் வரும்போது, அதோட சைஸ் பார்க்கும்போது ஸ்மாலா இருக்கு. அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு வந்து புல்லிஷா போயிட்டு இருந்த செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து லூஸ் ஆயி, குறைஞ்சு நமக்கு வந்து பையர்ஸோட ஸ்ட்ரென்த் இன்கிரீஸ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். அப்போ நம்ம இந்த செல்லர்ஸும், பையர்ஸும் இன்கிரீஸ் ஆயிட்டாங்க. ஈக்குவல் ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்க. செல்லர்ஸ் ஃபர்ஸ்ட் இங்க வந்து இந்த கேண்டில்ல வந்து பையர்ஸ் குறைவா இருந்தாங்க. செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்திருக்கு. அடுத்து இந்த 3வது கேண்டில்ல சைஸ் தான் பார்க்குறோம். கலர் நமக்கு முக்கியம் இல்ல. இந்த 2வது கேண்டில். அப்ப இங்க என்ன பார்க்க போறோம்னா, சைஸ்ல பார்க்கும்போது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஒரே லெவல் வந்துட்டாங்க. 3வது கேண்டில் பையர்ஸ் அதிகமாயிட்டாங்க. அதனால மார்க்கெட் மேல போப்போது. இப்ப இந்த மாரி ஒரு பேட்டர்ன் வர்றதுக்கு பேர் என்னன்னா, மார்னிங் ஸ்டார்ன்னு அர்த்தம். ஏன் மார்னிங் ஸ்டார்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, சூரியன் இங்க வந்து உதிக்கிற மாரி இருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் மார்னிங் ஸ்டார்ன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி இருக்கும். ஸோ மார்க்கெட்ல நம்ம எக்ஸாம்பிள் சொன்ன மாரி பெர்ஃபெக்ட்டா இருக்காது. பட் மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸஸ் வந்து அது இப்படிதான். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து டவுன்ஃபால் ஆயிட்டே வந்திருக்கு. டவுன்ஃபால் ஆயிட்டு வந்தத எந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சு? கன்ஃபர்மேஷனா நமக்கு என்ட்ரி பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல கூட தான் நமக்கு வந்து புல்லிஷ் கேண்டில் இருக்கு. அப்படின்னா, நமக்கு இந்த இந்த ரேஞ்ச தாண்டல. ஸோ இது பிரைஸ் ஆக்ஷன். ஸோ அப்போ ஆனா நமக்கு ஏதாவது பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு டாஜி வந்திருக்கு. அப்ப இந்த டாஜி வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்மளோடது அதே மாரி நம்மளோட பாடி சைஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சுட்டே வந்திருக்கு. அப்போ நமக்கு வந்து பியரிஷ் கேண்டிலா தான் இருந்துட்டே இருந்திருக்கு. டுவர்ட்ஸ் த டவுன் சைட். இது வந்து ஒரு சின்ன புல் பேக். அப்போ இங்கிருந்து வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டாஜி ஃபார்ம் ஆயி, அதாவது ஒரு ஸ்மால் பாடி ஃபார்ம் ஆயி, அதுக்கு அடுத்து ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த மாரி ஒரு 3 பேட்டர்னே சேர்ந்து இதுக்கு என்ன சொல்லலாம்னா, மார்னிங் ஸ்டார்ன்னு சொல்லலாம். அண்ட் இந்த பாயிண்ட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வந்து மார்னிங் ஸ்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈவ்னிங் ஸ்டார். ஈவ்னிங் ஸ்டார்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ ஈவ்னிங் ஸ்டார்லயும் 3 கேண்டில் இருக்கும். ஸோ ஈவ்னிங் ஸ்டார்னா கீழ வரப்போகுதுன்னு அர்த்தமா இது. அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரீன் கேண்டிலா இருக்கும். புல்லிஷ் கேண்டில். அதுக்கு அடுத்து செகண்ட் கேண்டில். இந்த செகண்ட் கேண்டில் வந்து புல்லிஷாவும் இருக்கலாம். இந்த இடத்துல குடுத்துருக்கேன். செகண்ட் கேண்டில் இஸ் அ ஸ்மால் கேண்டில் அண்ட் இட் கேன் பி புல்லிஷ் இல்லன்னா பியரிஷ் இல்லன்னா டாஜியா இருக்கலாம். எந்த கேண்டிலா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அதோட சைஸ் வந்து ஸ்மாலா இருக்கணும். அதோட பாடியோட சைஸ் மட்டும் இல்லாம விக்கோட சைஸும் ஸ்மாலா இருக்கணும். இது 2ம் ஸ்மாலா இருந்தா தான் இதுக்கு பேரு வந்து ஸ்மால் கேண்டில்னு சொல்ல முடியும். அப்போ அப்போ அதுக்கு அடுத்து 3வது வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இங்க நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. மார்க்கெட் வந்து இங்க வந்து புல்லிஷா போயிட்டே இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சின்ன பாடி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பிலீவ் பண்றோம்? ஏதோ ஒரு இண்டிகேஷன் இருக்கு. பையர்ஸும், செல்லர்ஸும் ஈக்குவல் பவர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து திருப்பி ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துருச்சு. அப்போ இந்த பியரிஷ் கேண்டில் என்ன சிக்னிஃபை பண்ணுது? மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு. வேறஸ் நமக்கு இங்க வந்துட்டு இருக்கும்போதும், இந்த இடத்துல பார்த்தீங்க ஒரு டாஜி வந்துச்சு. அப்ப இந்த டாஜி வந்ததுக்கப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ரிவர்ஸ் ஆறதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ன்னு. ஆனா 3வது கேண்டில் பாருங்க, திருப்பியும் புல்லிஷ் கேண்டிலா வந்தனால, ஓகே. நம்ம சிக்னல் வந்து தப்பு. ஆனா இந்த இடத்துல, இந்த ஈவ்னிங் ஸ்டார்லயும், மார்னிங் ஸ்டார்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்டின்னா, முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் ஒரே ஒரு கேண்டில் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2 கேண்டில் வந்துச்சு. இப்போ வந்து 3 கேண்டில்ங்கும்போது அதோட பிரிசிஷன் ரொம்ப அதிகம். அதோட
பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா 3 கேண்டில் வச்சு பார்க்குறனால. அப்போ மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் அடிக்கடி பார்க்க முடியும். அண்ட் அது வொர்க் ஆகும். அண்ட் இப்ப இந்த ஈவினிங் ஸ்டாருக்கு அப்புறம் மா பேட்டர்ன் வந்து கீழ வரும். ஸோ நீங்க என்ன நம்பணும்னா, இந்த மாரி ஒரு 3 கேண்டில் பேட்டர்ன் எங்கேயாவது வந்துச்சுன்னா, அந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நம் ஒரு ஒரு இண்டிகேஷன். அப்போ நீங்க வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்கோ, இல்ல ப்ராஃபிட் புக்கிங்க்கோ, சப்போஸ் நீங்க லாங் கால் எடுத்திருந்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங்க்கு ரெடி ஆகணும். இந்த இடத்துலன்னா ஷார்ட் கால் எடுக்க போறீங்கன்னா, அடுத்த கேண்டில் வந்து ரெட்டா வந்துச்சுன்னா, கன்ஃபார்மா ஷார்ட் கால் எடுக்கலாம். ஸோ தட் மார்க்கெட் கீழ போறதுக்கு வெயிட் பண்ணலாம். இதுக்கு பேரு ஈவ்னிங் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து, இப்ப நமக்கு பார்த்தோம்னா, ஹேமர்ன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா பின் பார்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் டாஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, டாஜில வந்து இந்த கேண்டில் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் மாரி இருக்கும். இல்லன்னா ரொம்ப சின்ன பாடியா இருக்கும். ஆனா, அதோட பிரைஸ் வந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். ஆனா, பின் பார்க்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்ன்னா, அங்க வந்து ஒரு ஆக்சுவல் பாடி ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த பாடி வந்து சிக்னிஃபிகன்ட்டா இருக்கும். அண்ட் இது வந்து பின் பார்ன்னு ஏன் சொல்றேன்னா, நம்ம வந்து ஒரு குண்டூசிலாம் வச்சிருப்போம்ல. அப்ப இது ஒரு குண்டூசி மாரி இருக்கு. பார்த்தீங்கன்னா, குண்டூசியோட தலையும், அதோட பின்னுங்கிற மாரி. அப்ப இந்த குண்டூசி மாரி இருக்கிறது தான் பின் பார்ன்னு சொல்றாங்க. இல்லன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா, ஹேமர் இதுன்னு சொல்லலாம். அப்ப இந்த ஹேமர் எப்ப கிரியேட் ஆயிருக்கு அப்டின்னா, ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் பண்ணுது எதன்னா, செல்லர்ஸ. ஸோ மார்க்கெட்ட வந்து செல்லர்ஸ் இதுவரைக்கும் பிரைஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா செல்லர்ஸோட ஓவர் பவர் ஆயி மார்க்கெட்ட நம்ம வந்து பையர்ஸ் மேல கொண்டு வந்தனால, இது இந்த பிரைஸ் வந்து இங்க முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஒரு ஒரு கேண்டில பார்க்கும்போதும் அனலைஸ் பண்றது என்னன்னா, ஏன் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயி இந்த இடத்துல குளோஸ் ஆயிருந்திருக்கு? என்ன நடந்திருக்கலாம்? அதுதான் வந்து மார்க்கெட் சைக்காலஜி. ஸோ ஹேமர் இஸ் எ ரிவர்சல் கேண்டில் பேட்டர்ன் வென் இட் அக்கர்ஸ் அட் தி டவுன் ட்ரெண்ட். ஸோ இது வந்து ரிவர்சல் நடக்கும். ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஹேமர் பின் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க. ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹேமர் வந்துச்சுன்னா, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இந்த ஹேமர்ல இன்னொரு விஷயம், மேல வந்து சின்னதா ஒரு விக் இருக்கலாம். ஆனா யூசுவலா டாஜில கண்டிப்பா இருக்கும். அதே மாரி நீங்க டிராகன் ஃப்ளையோ அதிலேயே பார்த்தீங்கன்னா, விக் இருக்காது. ஆனா இந்த ஹேமர்ல ஒரு சின்னதா ஒரு விக் இருக்கும். விக் இருக்கலாம். அதான் சொல்ல வரேன். ஸோ, அப்போ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு அப்டின்னா, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போதுன்னு அர்த்தம். ஸோ முக்கியமான நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்? த மோஸ்ட் இம்பார்டன்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தி பிசியாலஜி பிஹைண்ட் திஸ் பேட்டர்ன். இதுதான் நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அண்ட் இதோட அக்யூரசி எவ்வளோ இருக்கும்னா, நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் கூட கம்பைன் பண்ணும்போது அதிகமா அக்யூரசி இருக்கும். பிரைஸ் ஆக்ஷனோ இல்லைன்னா ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா, இதுக்கு பேரு ஷூட்டிங் ஸ்டார்ன்னு சொல்லலாம். இல்லன்னா பியரிஷ் பின் பார்ன்னு சொல்லலாம். ஸோ, அப்ப இந்த ஷூட்டிங் ஸ்டார்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பிரைஸ் வந்து சின்ன கேப்ல இருந்திருக்கும் 1. அடுத்து மேல வந்து லாங் ஷேடோ இல்லன்னா லாங் விக். இது ஷேடோ விக்ன்னு சொல்லலாம். ஸோ, மேல இருக்கிறது லாங் ஷேடோவா இருக்கும். கீழ வந்து சின்னதா இருக்கும். ஸோ, இது என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. நம்ம பையர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, மார்க்கெட் இவ்ளோ தூரம் கொண்டு போனாங்க. பட் அட் த எண்டுல பையர்ஸோட வால்யூம் அதிகமா இல்ல. பிரைஸ் மட்டும் தான். மேபி இந்த இடத்துல ஒரு 2 ஸ்டாக் வா 2 பேர் வாங்கியிருக்கலாம். 2 ஆர்டர் குளோஸ் ஆயிருந்திருக்கலாம். இந்த இடத்துல ஒரு 4, 5. ஆனா மேக்ஸிமம் வால்யூம் எங்க நடந்திருந்திருக்கு? இந்த இடத்துல தான். அண்ட் இதோட குளோசிங் பிரைஸ் எங்க? கீழ நடந்திருக்கு. அப்போ இது வந்து இன்வெர்ட்டட் பின் பார்ன்னு சொல்லலாம். இல்லன்னா பியரிஷ் பின் பார், ஷூட்டிங் ஸ்டார் இது 3ம் சொல்லலாம். ஸோ இது எந்த இடத்துல செட்டப் வரும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி. ஸோ ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல மார்க்கெட் இந்த மாரி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வருதுன்னா, நம்ம வந்து எதிர்பார்க்கணும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லி. ஸோ இத நீங்க ஒரு ஒரு தடவ நீங்க சார்ட் எடுத்து பார்க்கும்போதும், இந்த பேட்டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா ஒரு ஒரு கேண்டில்லயும் இருக்கும். ஸோ அத நீங்க கவனிச்சா போதும். அடுத்து, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஹராமி பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹராமின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜாப்பனீஸ் வேர்ட்ல பிரெக்னன்ட்ன்னு அர்த்தம். அதாவது ஒரு மாசமா இருக்காங்க அப்படிங்கிற மாரி. ஸோ, இந்த சைட்ல இப்போ ஹராமி பேட்டர்ன்ல 2 கேண்டில் வச்சு நம்ம பார்ப்போம். ஒண்ணு வந்து ஒரு மதர் கேண்டில். அடுத்து வந்து ஸ்மால் ஒரு பாடி இல்லன்னா பேபின்னு சொல்லலாம். ஸோ, இப்ப இந்த பாடிய வந்து பேபின்னு சொல்லலாம். ஸோ, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பெருசா இருக்கணும். அண்ட் செகண்ட் கேண்டில் வந்து ஸ்மாலா இருக்கணும். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு உள்ள தான் இந்த செகண்ட் கேண்டில் இருக்கணும். இது வந்து அப்படியே என்கல்ஃபிங்க்கு ஆப்போசிட். முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம்? என்கல்ஃபிங்னா ஒரு சின்ன கேண்டில் இருக்கும். அத வந்து ஒரு பெரிய கேண்டில் சாப்பிட்டுரும்னு. ஸோ இதுக்கு பேரு என்கல்ஃபிங்கிறது பேரு. ஆனா, இங்க இங்க என்னன்னா, இங்க ஒரு பெரிய கேண்டில். இந்த பெரிய கேண்டில் வந்து இந்த ஒரு குட்டி கேண்டில் இந்த பெரிய கேண்டில்லேருந்து வந்திருக்கனால, இத வந்து மதரும், பேபியும் சொல்லலாம். அப்ப இங்கேயும் என்னன்னா, ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பிரைஸ் ஆஃப் தி ஸ்மால் பாடி ஷுட் பி பக்கத்துல இருக்கணும். ரொம்ப க்ளோஸா இன்சைட் தி மதர்ஸ் பாடி. இதான் ரொம்ப முக்கியம். அண்ட் டூ நாட் பாதர் யுவர்செல்ஃப் வித் த கலர். ஸோ இது கலர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பிரச்சனையே இல்ல.
இதோட பாடி வந்து குளோசிங் அதாவது இங்க ஏன் இந்த ரெட் கேண்டிலா இருக்குன்னா, ஓப்பனிங் இங்க, குளோசிங் இங்க. அப்போ ஓப்பனிங் அண்ட் குளோசிங் வந்து முன்னாடி இருக்க கேண்டில்குள்ள இருந்தா, இதுக்கு பேரு ஹராமி பேட்டர்ன். அண்ட் இது வந்து புல்லிஷாவும் இருக்கலாம், பியரிஷாவும் இருக்கலாம். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து இது வந்து புல்லிஷ் ஹராமி. ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டில், அதுக்கடுத்து சின்ன ஒரு கிரீன் கேண்டில். அப்போ இது புல்லிஷ் ஹராமி. அடுத்து மேல பார்த்தீங்கன்னா, பியரிஷ் ஹராமி. ஃபர்ஸ்ட்டு ஒரு கிரீன் கேண்டில், அதுக்கு அடுத்து ஒரு ரெட் கேண்டில். இது வந்து பியரிஷ் ஹராமி. அப்போ இதோட சைக்காலஜி என்ன அப்டின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டே இருக்கும்போது, அதோட பாடி ஏன் சின்னதாகுது? ஏன்னா, சப்போஸ் நமக்கு வந்து இந்த இந்த இடத்துல வந்து புல்லிஷா வந்துட்டுருக்கு. அப்போ புல்லிஷ்க்கு வரும்போது நம்ம ஒரு குவான்டிட்டி வச்சுக்குவோம். 10 லேக்ஸ் குவான்டிட்டி ஆஃப் புல்லிஷ் ட்ரேட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. அதிகமா பையர்ஸ விட. அப்போ இந்த இடத்துல வந்தோனே என்ன ஆயிருச்சுன்னா, புல்லிஷ் வந்து 10 லேக் ட்ரேட்ஸ் நடந்துட்டே இருக்கு. சப்போஸ் நம்மளுக்கு வந்து சாரி புல்லிஷ். அப்போ பியரிஷ்க்கு என்ன நடக்கும்? ஒரு 20 லேக்ஸ் இருக்கும். அதனால தான் மார்க்கெட் கீழ வந்துட்டே இருக்கு. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல கீழ வந்தம்போது, பையர்ஸும், செல்லர்ஸும் ஈக்குவல் ஆனனால தான் அதோட பாடி சின்னதாகுது. அப்ப இந்த பையர்ஸும், செல்லர்ஸும் ஈக்குவல் ஆயிட்டாங்க அப்படிங்கிற இண்டிகேஷன தான் இந்த ஹராமி பேட்டர்ன் குடுக்குது. அண்ட் இந்த ஹராமி பேட்டர்ன பக்கத்துல இருக்க கேண்டில் வச்சு கூட கம்பேர் பண்ணும்போது, இது வந்து ஹராமி பேட்டர்னா மாறிருது. அண்ட் இத வந்து என்கல்ஃபிங்க்கு ஆப்போசிட். ஸோ இதே வந்து மாறி இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு பேரு என்கல்ஃபிங்ன்னு சொல்லலாம். அண்ட் அந்த செகண்டோட பேபியோட கலர் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதோட பொசிஷன் அண்ட் ஷேப் தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ட்வீசர் டாப், ட்வீசர் பாட்டம் இந்த மாரி 2 இருக்கு. ஸோ ட்வீசர் டாப்னா என்ன அப்டின்னா, புல்லிஷ் கேண்டில் ஃபாலோட் பை பியரிஷ் கேண்டில். அண்ட் இதோட 2ஓட சைஸ் அண்ட் ஷேப்புமே ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். அப்டின்னா, இந்த இடத்துல எவ்ளோ பையர்ஸ் இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எவ்ளோ பையர்ஸ் இருக்காங்களோ, அவ்ளோ தான் செல்லர்ஸும் இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த பாடி வந்து ஒரு பெருசாவும், குளோசிங் அண்ட் ஓப்பனிங் வந்து ஸ்மாலா இருந்திருக்கு. அதே மாரி தான் இந்த இடத்துல வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்தோட பொசிஷன் ரிவர்ஸ் ஆயிருச்சு. நம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இந்த கேண்டில்ல பையர்ஸ் இது வந்து கிரீன் கேண்டிலா இருக்கு. நமக்கு அப்போ இந்த கிரீன் கேண்டில்ல வந்து பையர்ஸ் வந்து 10,00,000 இருக்காங்க. செல்லர்ஸ் வந்து 9,00,000 தான் இருந்திருக்காங்க. ஆனா, பிரைஸ் வந்து நல்ல மூவ் இருந்திருக்கு. அப்போ இந்த சின்ன 1,00,000 டிஃபரன்ஸ் அப்படிங்கிறனால, இந்த கேண்டில் வந்து கிரீனா இருந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் என்ன இருக்குன்னா, அப்படியே பொசிஷன் ரிவர்ஸ். பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,00,000ம், செல்லர்ஸ் வந்து 10,00,000ம் இருந்திருக்காங்க. அப்படிங்கிறனால இது ரெட் கேண்டில். அப்போ இது 2ம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, சேம். அதாவது பையர்ஸும், செல்லர்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். சப்போஸ் அதே மாரி இது வந்து ட்வீசர் பாட்டம். இந்த பக்கம் ரிவர்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் அதாவது இந்த மாரி ஒரு கேண்டில் பேட்டர்ன் வந்து ஒரு 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 சப்போர்ட் லெவல்லயோ இருந்துச்சுன்னா, மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா, ரிவர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ, ட்வீசர் பாட்டம் வருது அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேல போகும். அதே இது ட்வீசர் டாப் வருது அப்படின்னா, ட்வீசர் பாட்டம் வருதுன்னா, மார்க்கெட் வந்து மேல போகும். ட்வீசர் டாப் வருதுன்னா, மார்க்கெட் வந்து கீழ வரும். இதுதான். ஸோ, எந்த அதாவது செகண்ட் எந்த கேண்டில் இருக்கோ, அந்த பக்கம் மார்க்கெட் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ட்வீசர் பாட்டம். ஸோ, இந்த இடத்துலயும் என்ன சொல்லுதுன்னா, சப்போஸ் அதாவது ஒரு ஒரு கேண்டிலோட பாடி சின்னதா இந்த மாரி இருக்கும். ஸோ, இத தான் வந்து இந்த இடத்துல சொல்லுது. பையர்ஸும் ஈக்குவலா இருக்காங்க, செல்லர்ஸும் ஈக்குவலா இருக்காங்க. ஆனா 2 டிஃபரண்ட் டைம் ஃப்ரேம்ல. அப்போ ஃபர்ஸ்ட்டு லெட்ஸ் சே லைக் நம்ம 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட்டு 3 நிமிஷத்துல பையர்ஸ் வந்து ஈக்குவலா இருந்திருக்கு. செல்லர்ஸ் வந்து ஈக்குவலா இருந்திருக்காங்க. 2வது, 3வது நிமிஷத்துல பையர்ஸ் ஈக்குவலா இருந்திருக்காங்க. ஸோ பையர்ஸ் அதிகமா இருந்தனால மார்க்கெட் மேல போயிருச்சு. ஸோ இதுதான் டோட்டல் நம்மளோட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோட எல்லாமே. ஸோ மோஸ்ட்டா நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். 1, 2 ஏதாவது புதுசா சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமே இதே சைக்காலஜி தான். ஒரு முக்கியமான விஷயம் என்ன இங்க பார்க்கணும்னா, இதோட ஷேப் அண்ட் சைஸ விட ஒரு கேண்டிலோட ஷேப், சைஸ் அதோட விக் எப்படி இருக்கு? இதெல்லாம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, பையர்ஸ் பவர்ஃபுல்லா இருக்காங்களா? இல்ல செல்லர்ஸ் பவர்ஃபுல்லா இருக்காங்களா? அப்படிங்கிறது. இப்போ நமக்கான ஒரு எக்சர்சைஸ். இப்ப நம்ம இவ்ளோ பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து இங்க நமக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக் இருக்கு. இங்க நம்ம ஒரு சார்ட் வரைஞ்சிருக்கோம். அப்போ இந்த சார்ட்ல நம்ம வந்து ஒரு 30 செகண்ட் நான் உங்களுக்கு டைம் தரேன். ஒரு கெஸ் பண்ணி பாருங்க. இங்க வந்து 7 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க் பண்ணதெல்லாம் நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறீங்களா? அப்படிங்கிறத பார்க்கலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கேன். இந்த இடத்துல 3 இருக்கு. நீங்க வீடியோவ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ, இந்த இடத்துல நான் 3 ஹிண்ட் குடுக்குறேன். ஒண்ணு என்னன்னா, இந்த இடத்துல புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன் இருக்கு. அடுத்து புல்லிஷ் ட்வீசர்ஸ் இருக்கு. அடுத்து என்கல்ஃபிங் பேட்டர்ன் இருக்கு. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் 2க்கு ஆன்ஸர் குடுத்துட்டேன். இது வந்து புல்லிஷ் ஹராமி.
ஏன் அப்படின்னா, இங்க ஒரு மதர் இருக்காங்க. இங்க குட்டி ஒரு இன்சைட் பார் அதாவது ஒரு பேபி இருக்கு. அப்படிங்கிறனால இது வந்து ஒரு புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன். ஓகே. அப்போ இது வந்து ட்வீசர். ஸோ 2மே ஈக்குவலா இருக்கனால ட்வின்ஸ்ன்னு சொல்லலாம், ட்வீசர்ன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது, அப்போ இது வந்து புல்லிஷ் ட்வீசர். மேல போறதுக்கான ட்வீசர். சப்போஸ் இது வந்து மாறி இருந்துச்சுன்னா, பியரிஷ் ட்வீசர்ன்னு சொல்லலாம். ஓகே. இப்ப 3 இத நீங்க 3 கெஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். இப்ப 3 பார்த்தோம்னா, இங்க ஒண்ணு இருக்கு. அத வந்து இங்க ஒண்ணு சாப்பிட்டுருச்சு. ஈக்குவலா இல்ல. இத தாண்டி மேல போயிருச்சு. அண்ட் இதோட ஓப்பனிங் பிரைஸ் இங்க, குளோசிங் பிரைஸ் இங்க. அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் இங்க, குளோசிங் பிரைஸ் இங்க. அப்போ இது வந்து கரெக்ட். நீங்க சொல்றது. என்கல்ஃபிங் பார். இது வந்து என்கல்ஃபிங்ன்னு சொல்லலாம். என்கல்ஃபிங் பேட்டர்ன். அண்ட் இது பியரிஷ் என்கல்ஃபிங்கா, புல்லிஷ் என்கல்ஃபிங்கா, புல்லிஷ் என்கல்ஃபிங். ஏன்னா செகண்ட் இருக்கிறது கிரீன் கேண்டில் நான் சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து ஒயிட் கலர்ல இருக்கிறது கிரீன் கேண்டில். அப்போ வந்து இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங். மேல மார்க்கெட் போறது. ஓகே. இப்போ அதே அப்போ இது என்னதா இருக்கும்? யோசிங்க. அண்ட் இது வந்து இதுவும் புல்லிஷ் என்கல்ஃபிங். அண்ட் 5த் பேட்டர்ன் இதுவும் புல்லிஷ் என்கல்ஃபிங் தான். 6வது 6வதும் புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ, இப்ப இந்த மாரி தொடர்ந்து 3, 4 தடவ புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்துச்சுன்னா, மார்க்கெட் நல்லா மேல போகுதுன்னு அர்த்தம். அண்ட் உங்களோட பொசிஷன நீங்க குளோஸ் பண்ணாம வச்சுக்கிட்டே இருக்கலாம். எப்பயுமே ஏன் இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் மேல போகும்போது சொல்லியிருப்போம். கண்டிப்பா ஒரு புல் பேக் இருக்கும், புல் பேக் இருக்கும்னு. அப்ப அந்த புல் பேக் இருக்கும்போது, ஒரு 2, 3 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அந்த 3வது என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ, அத வச்சு தான் நம்ம பொசிஷன குளோஸ் பண்றதா, இல்ல வந்து மெயின்டெயின் பண்றதாங்கிறது நமக்கு இண்டிகேஷன் வரும். சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல பொசிஷன் எடுத்துட்டேன். ஒரு புல்லிஷ் அராமி பொசிஷன். அப்போ இங்கிருந்து மார்க்கெட் மேல போயிருச்சு. இங்க நமக்கு ஒரு புல் பேக் இருக்கு. ட்ரெண்ட் ரிவர்சல் ஆன இண்டிகேஷன். ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டில். இப்ப இந்த 3வது கேண்டில் இந்த இடத்துல வந்துருச்சு. அப்போ அடுத்து என்ன கேண்டில் வரும், வராதுங்கிறத நான் பயப்படாம, இந்த இந்த கேண்டிலோட பேட்டர்ன் நமக்கு என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா, கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். மார்க்கெட் இனியும் மேல போகும்னு. அப்போ அடுத்தும் பாருங்க, ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்துருச்சு. அப்போ மார்க்கெட் மேல போகும். நம்ம பொசிஷன ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல புல் பேக் இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் மேல போயிட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு புல் பேக். அப்போ திருப்பி புல் பேக்லயே நான் வெயிட் பண்றேன். பார்த்தா என்கல்ஃபிங்கா வந்துருச்சு. அதனால மார்க்கெட் மேல போகும்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் திருப்பி அப்படியே மேல போய் திருப்பி ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன். அண்ட் இப்ப இந்த 7த் பேட்டர்ன் என்னங்கிறத கண்டுபிடிச்சீங்க. உங்களுக்கு சூப்பர். ஸோ நீங்க நினைக்கலாம், ஓகே. 7த் பேட்டர்ன் பியரிஷ் ஹராமி. ஸோ இந்த 7த் பேட்டர்ன் பாருங்க. இந்த என்கல்ஃபிங்க்கு ஆப்போசிட்டா இருக்கு. என்கல்ஃபிங்ல பார்த்தீங்கன்னா, குட்டி ஒரு பேபி, அதுக்கப்புறம் ஒரு மதர் அந்த மாரி இருக்காங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பியரிஷ் ஹராமில ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கேண்டில், அதுக்கு அடுத்து ஒரு சின்ன கேண்டில். அப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் நான் வந்து என்னோட பொசிஷன குளோஸ் பண்ணிருவேன். அப்போ நான் இந்த இடத்துல இந்த 1ன்னு மார்க் பண்ணியிருக்க இடத்துல நான் பொசிஷன் எடுத்தேன்னா, மார்க்கெட் மேல போகுங்கிற இண்டிகேஷன்ஸ் நான் நடுவுல இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன வச்சு அனலைஸ் பண்ணி, இங்க போயி பேரிஷ் ஹராமி வந்தோனே, நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன். அடுத்தும் பேரிஷ் ஹராமிக்கு அடுத்தும் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனனால, இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிடுறேன். ஸோ இதுதான். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன அனலைஸ் பண்ணனால, என்னோட பொசிஷன் இதுவரைக்கும் என்னால ஹோல்ட் பண்ண முடிஞ்சுச்சு. சப்போஸ் நான் அனலைஸ் பண்ணல அப்படின்னா, இந்த இடத்திலேயே நான் வந்து என்னோட பொசிஷன குளோஸ் பண்ணியிருப்பேன். அப்போ இங்கேருந்து எனக்கு ஒரு 100 சப்போஸ் வந்து ஒரு 10% கிடைச்சிருக்கிறது. இந்த பக்கம் போனா ஒரு 15, 20% கிடைச்சிருந்திருக்கும். ஸோ நான் மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்காம ஒரே ட்ரேட வச்சு நான் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன அனலைஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியும். அடுத்து. அடுத்து நமக்கு இன்னும் ஒரே ஒரு ஒரு எக்சர்சைஸ் மாரி. ஸோ இத நீங்க எப்படி பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு 30 செகண்ட் நீங்க வந்து வீடியோவ பாஸ் பண்ணிட்டு மார்க்கெட்ல பாருங்க. ஸோ உங்கனால இந்த இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் இங்க வந்து 4 பேட்டர்ன்ஸ் குடுத்துருக்கோம். இந்த 4யும் உங்கனால கண்டுபிடிக்க முடியுதா? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. இப்ப நம்ம இந்த 4லயே ஃபர்ஸ்ட் என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா, புல்லிஷ் என்கல்ஃபிங் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா, இங்க ஒரு நமக்கு ஒரு கிரீன் கேண்டில் அதாவது இங்க ஒரு டவுன்ஃபால் கேண்டில் இருக்கு. அத வந்து ஒரு கேண்டில் சாப்பிட்டுருச்சு. என்கல்ஃப் பண்ணிருச்சு. அதுதான். ஓகே. அடுத்து இப்போ இந்த செகண்ட்ல என்னன்னா, செகண்ட் வந்து ஒரே ஒரு கேண்டில மட்டும் சொல்லுது. இந்த ஒரு கேண்டில் என்னங்கிறத கேட்குது. அடுத்து இந்த 3வது வந்து இங்க ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருக்கோம்ல, இந்த பாக்ஸ். அப்போ இந்த சிங்கிள் கேண்டிலுக்கு என்ன ஒரு பேட்டர்ன், அப்புறம் இந்த பாக்ஸுக்கு என்ன ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கரெக்ட். இப்போ இந்த 2 வந்து ஹேமர். உங்களுக்கு தெரியும். ஹேமர் இல்லன்னா பின் பார்ன்னு சொல்லலாம். இப்போ ஹேமர்ன்னு சொல்லலாம், இல்ல பின் பார்ன்னு சொல்லலாம். நீங்க என்ன நெனச்சிருந்தாலும் கரெக்ட் தான். ஹேமர் இல்லன்னா பின் பார். இப்போ இந்த ஹேமர் பிளஸ் பின் பார் அதையும் அடுத்து இருக்க கேண்டிலையும் கனெக்ட் பண்ணா என்னன்னா,
ஹராமி பேட்டர்ன். ஏன் ஹராமி பேட்டர்ன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த கேண்டில் ஸ்டிக் பாருங்க, இவ்வளவு பெருசா இருக்கு. அப்போ இதோட பாடி வந்து லார்ஜா இருந்து, இதோட இதோட ஸ்மால் சின்னதா இருக்கு. அப்படிங்கிறனால, இதோட விக்கையும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த விக்கையும் கன்சிடர் பண்றனால, இதுக்கு பேரு ஹராமி பேட்டர்ன் நான் சொல்றேன். அப்போ இந்த ஹராமி பேட்டர்ன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெரிய கேண்டிலுக்கு அப்புறம் சின்ன கேண்டில் வருது அப்படின்னா, இது வந்து புல்லிஷ் ஹராமி. ஓகே. அடுத்து மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கு. அடுத்து இந்த 4த் பேட்டர்ன். ஈஸி தான் இந்த 4த். புல்லிஷ் என்கல்ஃபிங். ஏன்னா, இங்க சின்ன ஒரு கேண்டில், அந்த கேண்டில்ல மேல ஒரு கேண்டில் சாப்பிட்டுருச்சு. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேரிஷ் ஹராமி மாரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா, இதோட சைஸ் இந்த 2வது இருக்க கேண்டிலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா இருக்கனால, இது வந்து எந்த பேட்டர்னும் கிடையாது. சப்போஸ் இந்த கேண்டிலோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இந்த கேண்டில் மாரி இருந்துச்சுன்னா, இதுக்கு பேரு ஹராமி பேட்டர்ன்னு சொல்லலாம். புரியுதா? ஆனா, இந்த 3 மட்டும் உங்களுக்கு கன்ஃப்யூசிங்கா இருக்கும். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த 3 வந்து ஹராமி பேட்டர்ன்னு சொல்லலாம். ஏன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து இத கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த பாடிய வந்து ஃபுல்லா கன்சிடர் பண்ணிக்கிறனால. சப்போஸ் அத நீங்க கன்சிடர் பண்ணலன்னா, இது ஹராமி பேட்டர்ன் இல்லன்னும் நீங்க சொல்ல முடியும். அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோல. உங்களுக்கு வேற ஏதாவது இந்த டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற 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 ஏதாவது வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க. அண்ட் நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷனுக்கு அடுத்த வீடியோ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் வீடியோல பார்க்கலாம். கடைசியா ஒண்ணே ஒண்ணு. இதோட ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களோட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ நீங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதே மாரி இத நீங்க ஒரு மாஸ்டர் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ மறுபடியும் வேணா பாருங்க ஏதாவது டவுட் இருக்குன்னா. அதே மாரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பத்தினா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம ரெஸ்பாண்ட் பண்றேன். நான் ரெஸ்பாண்ட் பண்ணலனா நம்ம நண்பர்கள் யாராவது கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதே மாரி ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதே மாரி தொடர்ந்து ட்ரேடிங் பத்தி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.